இவன் தான், இவனே தான் மோசமானவன். ஒரு முழுசா வளர்ந்த ஷார்க்கையே வாயில கவிட்டு போறான். இவன் பேரு ஆர்கா வேல். கடல்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெரிய மூலக்காரன். இந்த திமிங்கலத்தோட குழந்தையெல்லாம் கடத்துறது, போர் அடிச்சா மத்த மீனை கொல்றது, ஒரே கொலைகள் கடத்தல்கள் தான். அதுல ஒரு மேட்டரான ஹம்பேக் திமிங்கலத்தோட குட்டியை எப்படி இது கடத்தணும் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்படியே லைட்டா ஃபாலோ மட்டும். என்ன நடக்குது? இதுதான் ஹம்பேக் வேல். தமிழ்ல திமில் முதுகு திமிங்கலம்னு சொல்லுவாங்க. அதிகபட்ச நேரங்கள்ல அம்மாவும் குட்டியும் சேர்ந்து தனியா தான் டிராவல் பண்ணும். அப்போ இந்த ஆர்கா வேல் ஸ்பாட்ஸா வந்து, ஸ்பாட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, சின்ன குரூப்பா வந்து அதை சுத்து போட ஆரம்பிக்கும். இந்த ஆர்காஸ பார்த்த உடனே அம்மாவான ஹம்பேக் வேல் குட்டிய முதுகுல தூக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ரவுண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஆர்காவுக்குமே ஒரு ஒரு வேலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி போற ஆர்கா என்ன பண்ணும்னா அம்மாவோட ஸ்பீடை கம்மி பண்ணும். அதே சைடுல வர்றது என்ன பண்ணும்னா அது அங்கேயும் இங்கேயும் போக விடாம கண்ட்ரோல் பண்ணும். இந்த வேலையை எல்லா ஆர்காஸும் மாத்தி மாத்தி செய்யும். அப்படியே துரத்தி அம்மாவையும் குழந்தையையும் டயர்டாக வச்சு ஆர்கா கூட்டத்துல இருக்கிற ஒண்ணு மட்டும் குட்டிய வேகமா போய் இடிச்சு சைட்ல தள்ளிட்டு போகும். அப்படியே தள்ளிட்டு போனாலும் அகைன் அம்மா போய் குட்டியை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்படியும் ஆர்காஸ் விடாது. அது அகைன் அண்ட் அகைன் இதையே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அம்மாவாலையும் ஒன்னும் பண்ண முடியாது, அது அப்படியே விட்டுரும். சோ அப்படியே ஆர்காஸ் குட்டியை தள்ளிட்டு போய் முழுகடிச்சு கொன்னு தின்னுரும். அதான் சொன்னனே, மோசமான ஆள் இது. இந்த மாதிரி இந்த ஆர்காஸ் வந்து நிறைய விஷயம் பண்ணும். வேணும்னா சொல்லுங்க, பார்ட் 2 போடுறேன். இயற்கை என்னதான் பார்க்க மஜாவா இருந்தாலும் இந்த மாதிரி ஈவில் சைட்ஸும் நிறைய வச்சிருக்கு.